ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அழகுன்னு நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மனசெல்லாம் ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருப்போம். இது எல்லாருக்குமே இந்த உணர்வு பொருந்துங்க. அழகுன்னு நம்ம யாரை சொன்னாலுமே அவங்கவுங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் பொங்கும் இல்லைங்களா? நம்மளை யாராவது அழகுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக தானங்களே இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோணும். ஸோ இந்த அழகுன்ற வார்த்தைக்கு அடிமை ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட அந்த அழகை பற்றி தான் நம்ம கொஞ்சம் பேசலாங்களா? எது உண்மையான அழகு அப்படின்னு நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நம்ம தமிழில் இந்த அழகு என்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைங்க. இந்த வார்த்தை நம்ம ஆண் பாலுக்கும் சரி பெண் பாலுக்கும் சரி, பொதுவாக இருக்கிற எந்த பொருளுக்கும் சரி, இயற்கைக்கும் சரி, அழகா இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் இயற்கைக்கும் இந்த வார்த்தையை நம்ம அழகு என்ற வார்த்தையை உபயோகிக்கிறோம் இல்லைங்களா? அழகு என்ற வார்த்தைக்கு நிகராக தமிழ்ல பல சொற்கள் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம அழகுன்ற சொல்றதுலாம் ரொம்ப அழகாவே இருக்குங்க அந்த வார்த்தை. இந்த அழகை நம்ம ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அழகுன்ற வார்த்தை பொதுவாக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்பாலை அழகா இருக்கிற ஆண்பாலை எப்படி குறிக்கிறாங்கன்னாக்கா ஹேண்ட்ஸம் சொல்லுவாங்க. அழகா இருக்கிற பெண்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பியூட்டிஃபுல் அப்படி சொல்லுவாங்க. ஹேண்ட்ஸம், பியூட்டி அப்படி அவங்க இருபாலருக்கும் தனித்தனி சொற்களை உபயோகித்து அந்த அழகை வெளிப்படுத்துறாங்க. ஆனா நம்ம தமிழ்ல மட்டும்தான் இருபாலரின் அழகை வெளிப்படுத்துறதுக்கு இந்த அழகு என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அழகு என்ற வார்த்தையை பற்றி தான் நம்ம கொஞ்சம் சிலது பேசலாம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே அழகு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 90% ஆஃப் பீப்புள் புற தோற்றத்துல இருக்கிற அழகு மட்டும்தான் அழகு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது நான் சொல்றேன், 90% ஆஃப் பீப்புள் எல்லாருமே இந்த வெளி தோற்றத்துல புற தோற்றத்துல இருக்கிற உடல் அமைப்பை வச்சு, முகத்தை வச்சு தான் நம்ம அழகுன்றத நம்ம ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம். ஆனா அது கரெக்டுங்களா? அதை தான் நம்ம இப்ப அலச போறோம். அழகுன்றது புற தோற்றத்தை பார்த்து மட்டும் அழகுன்னு சொல்றது கிடையாதுங்க. சில பேர் புற தோற்றத்துல ரொம்ப அழகா இருந்தாலுமே, ஆனா அவங்க பேசும் வார்த்தை கடுஞ்சொற்களா இருக்கும். அதை கேட்கும் போது மனசு ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணையோ நீங்க பார்த்தீங்கன்னா அழகு என்று சொல்றதுக்கு நம்ம மனசு வருமா? நீங்க சொல்லுங்க. இது அழகாக இருந்தாலுமே நம்ம அவங்களை அழகு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா புற தோற்றத்துல அழகாக இல்லைனாலுமே அவங்களுடைய அகம் ரொம்ப அழகா இருக்கும். அகம்ன்றது மனம். அந்த மனத்துல பலவிதமான உணர்வுகள் இருக்கும். இரக்கம், கனிவு, பாசம், இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க இல்லைங்களா? அதுவே ஒரு அழகுதாங்க. ஸோ புறத்தோற்றத்துல இருக்கிற அழகு மட்டும் அழகு இல்லை, இந்த அகத்துல இருக்கிற அழகும், அந்த அகத்துல இருக்கிறத வெளிப்படுத்துறாங்க பாருங்க, அவங்களும் அழகானவர்கள் தான். இது இந்த அழகுன்ற வார்த்தையை ஆண்களையும் நம்ம அழகுன்னு தான் சொல்றோம், பெண்களையும் அழகுதான் நம்ம குறிப்பிடுறோம். ஒரு பாட்டை பத்தி கூட நீங்க கேட்டிருப்பீங்க. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? பாருங்க, நடையும் சிரிப்பும் பேச்சும் இதெல்லாம் கூட அழகுன்னு தான் சொல்றாங்க. ஸோ வெளிய முகத்தை பார்த்து மட்டும் நம்ம அழகுன்னு சொல்றது கிடையாதுங்க. அவங்க மற்றவங்களோட பழகிற விதம், நடந்துக்கிற விதம், இரக்க குணம் காட்டுறது, இதெல்லா உணர்வுகளையும் சேர்ந்துதாங்க, அதாவது நல்ல பண்புகளை சேர்த்துதாங்க அந்த அழகுன்ற வார்த்தைக்கு ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு அது விளங்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அழகை ஔவையார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் சொல்றேன். இப்போ சுரதந்தனில் இழைத்த தோகை சுகீர்த்த விரதந்தனில் இழைத்த மேனி நிரதம் கொடுத்திழைத்த தாதா கொடுஞ்சமரில் பட்ட படுத்துளைத்த கல் அபிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஔவையார். சுரதந்தனில் இழைத்த தோகை அப்படின்னா ஒரு தலைவனோட தலைவி கூடி இல்வாழ்க்கை இன்பம் துய்க்கும் போது அவளுடைய முகத்துல ஒரு மலர்ச்சி வருமா, அது ஒரு அழகு அப்படின்னு சொல்றாங்க. சுகீர்த்த விரதந்தனில் இழைத்த மேனி அப்படின்னா கடவுளை நம்ம வழிபாடு பண்ணும்போது நிறைய விரதங்கள்லாம் இருந்து பட்டினி இருந்து நம்ம கடவுளுக்காக வேண்டி நம்ம விரதம் இருக்கிறீங்களா, அந்த விரதம் இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு இழைத்து விடும், அதுவும் ஒரு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்திழைத்த தாதா நிறம், அதாவது தன்கிட்ட இருக்கிற செல்வங்களை ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்து செல்வமிழந்த அந்த கொடையாளி அவனும் ஒரு அழகுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, போரில் வீரர்கள்லாம் போர் புரிவாங்க இல்லைங்களா? அந்த வீரர்கள் போர் புரியும் போது அவங்க உடம்புல தழும்புகள் ஏற்படுமா, அந்த தழும்புகளுடைய உடம்பும் ஒரு அழகுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ல சில பேர் இறந்துருவாங்க. போரில் இறந்தவர்களின் நினைவு சின்னமாக ஒரு நடுக்கல் நட்டு வைப்பாங்க. அவனை நினைவுபடுத்துகின்ற அந்த கல்லும் ஒரு அழகு அப்படின்னு
ஔவையார் ரொம்ப அழகை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஔவையார் அந்த காலத்திலேயே இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற தலைவனோட சேர்ந்த தலைவியின் முகம் அழகு, கடவுளை நினைத்து விரதம் இருந்து இளைத்த மேனியுடைய உடம்பும் அழகு, தன்னிடம் இருக்கும் செல்வங்களை ஏழைகளுக்கு வாரி இறைத்து ஏழ்மையான அந்த கொடையாளியும் ஒரு அழகு, போரில் ஈடுபட்ட வீரர்களின் வீரத்தழும்புகளும் ஒரு அழகு, போரில் இறந்து போன அந்த வீரனின் நினைவாக ஒரு நடுக்கல் நட்ட வைப்பாங்க. அந்த நடுக்கல் அந்த வீரனின் துணிவையும் வீரத்தையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகின்ற அந்த நடுக்கல் அழகு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஔவையார். பாருங்க, இந்த அழகுன்ற வார்த்தையை நம்ம இது நாள் வரைக்கும் வெளிப்புற தோட்டத்துல இருக்கிற அந்த உடம்புக்கு மட்டும்தான் அழகு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? பெரும்பாலும் நம்ம எல்லாருமே அழகா இருக்கும்னு நினைச்சுதான் நம்ம எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? சில பேர் அவங்க தகுதிக்கு ஏத்தா போல சில பேர் அலங்காரம் பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அலங்காரம் பண்ணிப்பாங்க. எதுக்கு நம்ம எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறோம்? எல்லாருக்கும் நாம அழகா இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்காக நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அப்படியே நம்ம வெளியில போயிடுறோமா? இல்லைங்களே, கொஞ்சமாவது ஒப்பனை செஞ்சுட்டு தானே வெளியில போறோம். நான் இருபாலருக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒப்பனை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய அழகை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நாம புறத்தோற்றத்தை மட்டும்தான் அழகுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஔவையாரோட பாடல் வரியை கேட்ட பிறகு இதெல்லாம் நம்ம அழகு அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப நான் சொல்ல போறது ஒரு சின்ன விஷயம். இது ஒரு சின்ன விஷயம்தான், என்னுடைய கருத்து தான் இது. இப்போ நம்ம எல்லாரும் புறத்தோற்றத்துல இருக்கிற அழகை மட்டும்தான் வெளிப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் தோற்றத்தில் அழகு இல்லைனாலும் குணத்தால ரொம்ப அழகா இருக்கிறவங்க, அவங்க ஒரு விதமான அழகு. இது ஒரு விதமான அழகு, அது ஒரு விதமான அழகு. இந்த அழகை பத்தி நான் சின்ன கருத்து ஒன்று சொல்ல விரும்புறேன். நம்மளை படைத்தவர் யாருங்க? கடவுள் இல்லைங்களா? அந்த கடவுள் நம்ம வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படைச்சிருக்கிறாருங்களா? இல்லைங்களே. வெளிப்புறத்துல மட்டும்தான் நம்ம அக்கறை செலுத்தி அந்த அழகை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம். ஆனா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த உடம்புக்குள்ள பலவிதமான உறுப்புகள் இருக்குங்க. ஒவ்வொரு உறுப்புகளும் நல்ல விதமா இயங்கினாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நாம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம அழகை பத்தி நம்ம யோசிக்க முடியும். இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் ஏதாவது சரியில்லாம போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், நம்ம முகத்துல அழகை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அதனுடைய வேதனையில, வலியில, வேதனையில அதுலதான் நம்மளுடைய, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அகம்ன்றது மனதும் சரி உடம்பும் சரி. நம்ம மனசுலயோ இல்ல உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோ இருந்தாக்கா முதல்ல வெளியில காட்டுறது நம்ம முகம்தான். நமக்கு ஒரு சின்ன தலைவலினாலும் நம்மளுடைய முகம் வாடி போயிருக்கும் இல்லைங்களா? அந்த வாட்டத்திலேயே நம்மளுடைய அழகுல ஒரு தொய்வு இருக்கதான் செய்யும். நம்ம அழகா அப்போ போய் நம்ம அலங்காரம் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா நம்மளுடைய வலி அந்த முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது இதுதாங்க. அகம்ன்றது மனமும் இந்த உடல்ல இருக்கிற உறுப்புகளும் நல்ல விதமாக செயல்பட்டாதான் நம்ம முகம் பொலிவா இருக்கும். நம்ம முகம் பொலிவா இருந்தாதான் நம்மளுடைய அழகை நம்மளால வெளிப்படுத்த முடியும். நம்ம எல்லாருடைய பார்வைக்கு நம்ம அழகாக இருப்போம். வெளித்தோற்ற அழகுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் தரோம் இல்லைங்களா? அந்த முக்கியத்துவம் நம்ம உடலில் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் தரணும். ஏன்னா அந்த உடம்புக்குள்ள பலவிதமான உறுப்புகள், ரத்தம், சதை, எலும்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு வடிவமைத்து தான் நமக்கு வெளிப்புற தோற்றம் அழகு தருது. அதுல ஏதாவது ஒரு சின்ன வலியோ வேதனையோ இருந்தா வெளிப்புற தோற்றத்துல நம்மளால அந்த அழகை நம்மளால வெளிப்படுத்த முடியாது. அதனால நம்ம புற தோற்றத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முக்கியத்துவம் தரணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான வாழ்வு வாழணும். ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்தால்தான் நம்ம உடலும் சரி மனமும் சரி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஆரோக்கியமா எப்படி இருக்கணும்? நம்ம உடலுக்கு வேண்டிய சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும். இந்த மாதிரி நம்ம உடம்புக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வந்தோம்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் சீரான முறையில் இயங்கும், நோய்கள் எதுவுமின்றி வாழ முடியும். அதனால நம்ம ஆரோக்கியமான உடலும் மனமும் பெற்று அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம முகத்துல தெரியுங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அழகு. நம்ம அழகா இருக்கணுங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. அதாவது நம்ம வெளிப்புற தோற்றத்துக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது. நாம பேசுற பேச்சிலையும் ஒரு அழகு இருக்கணும், நாம செய்யற ஒவ்வொரு செயலிலும் அழகு இருக்கணும், நாம நினைக்கின்ற எண்ணத்திலும் ஒரு அழகு இருக்கணும். நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஸோ ஆரோக்கியமான இருக்கிற உடம்பு தான் அழகை நம்ம முகத்துல வெளிப்படுத்தும். இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
மனத்துல வேதனை என்ன இருந்ததுனாக்கா முகம் வாடி இருக்கும். அதை கூட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகம்ன்றது வெறும் மனசு மட்டும் இல்லைங்க. முழு உடல் ஆரோக்கியம். முழு உடல் ஆரோக்கியம் சரியா இருந்தாதான் நம்ம முகத்துல ஒரு பொலிவு வரும். அந்த பொலிவு தான் அழகு. இப்போ அழகை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ஒப்பனை செஞ்சுக்கிறதுக்கு மட்டும் அழகு இல்லைங்க. இயற்கையாவே இருக்கிறதும் ஒரு அழகு தான். ஸோ அதனால நம்ம எல்லாரும் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதனால நம்ம முகத்துக்கு மட்டும் ஒப்பனை செய்யாம நம்ம உடலையும் அக்கறை எடுத்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு மனதையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே நம்மளுடைய முகம் பொலிவு பெறும். அதுதாங்க உண்மையான அழகு. அதுதான் இயற்கையான அழகு. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.